أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு பதிவு இது. என்னன்னா, இது நீண்ட காலமாக நம்முடைய சேனலில் இதை பதிவு பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது இன்னைக்கு கூடி வருதுன்னு நினைக்கிறேன் நான். என்னன்னா, நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்தில் பாங்கு சொல்லி அழைக்கிறது இருக்குல்ல, பாங்கு சொல்கிறாங்கல்ல, அது யார், அது ஏன் சொல்கிறாங்க, அந்த சொல்லக்கூடிய நபரனுடைய வாழ்க்கை என்ன, அவருடைய யோசனைகள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பதியணுங்கிறது பெரிய திட்டம் இருந்தது. அதற்காக இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு சொல்லணும், மதுரையினுடைய கோரிப்பாளையத்தில் மேலக்கார ஜமாத் பள்ளிவாசலுக்கு நம்ம வந்திருக்கோம். நம்மோட இந்த ஜமாத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய இவங்க பேர் மட்டும் முகமது இஷஹாக் இருக்கார். அப்புறம் மோதினார் ஜியாவுர் ரஹ்மான் இருக்காங்க. இவங்கள்ட்ட நம்ம வெவ்வேறு விஷயங்களை பேசணும். வாங்க நம்ம பதிவுக்கு போகலாம். வணக்கம். இப்போ இந்த 5 நேர தொழுகை, இப்போ இந்த 5 நேர தொழுகைக்கு மக்கள் என்ன செய்யணும்? வர வைக்கணும். எப்படி வர வைக்கலாம்? இந்த சிந்தனை அப்பயே தொழுகை ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பின்பதே என்ன செஞ்சிச்சு, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. நம்ம எப்படி நம்ம தொழுகைக்கு மக்களை அழைக்கிறது? ஏன்னா தொழுகைக்கு வரணும்ல, அங்க இருப்பாங்க. ஆமா, தொழுகுன்றது உள்ளதான். இப்ப பள்ளியாசுக்குள்ள இந்த மாதிரி ரூம்லதான் என்ன செய்வோம், தொழுகுவோம். ஆனா வெளியில மக்களை அழைக்கணும். ஏதோ ஒரு வேலையா இருப்பாங்க, கடை தெருவுல இருப்பாங்க, வீடுகள்ல இருப்பாங்க, அலுவலகங்கள் ஏதாவது ஒரு வேலையில இருப்பாங்க. இப்ப இந்த மக்களை அழைக்கணும். இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு பேச்சு வந்துச்சு. அப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, சில பேர் சொல்றாங்க, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, சங்கு வச்சு என்ன செய்வோம், ஊதுவோம். இந்த காலத்துல நம்ம சங்கு ஊதுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சங்கு வச்சு என்ன செய்வோம், நம்ம ஊதி ஒரு அழைப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் கருத்து சொல்றோம். இன்னும் சில பேர் நம்ம என்னென்னா அந்த சூர் ஊதுவோம், நம்ம அந்த கொலா வச்சு ஊதுவாங்கல்ல, ஆமா, அது மாதிரி மலை மேல ஏறி என்ன செய்வோம், ஊண்டு ஒரு என்ன செய்வோம், ஊதுவோம். அதை பார்த்து மக்கள் என்ன செய்வாங்க, தொழுகிற நேரம் கொம்பு ஊதுறது, கொம்பு வச்சு ஊதுனா என்ன செய்வாங்க, மக்கள் வருவாங்க அழைச்சிக்குருவாங்க. ஏன்னா அன்னைக்கு இதெல்லாம் இல்லை, ஒளிப்பெருக்கி இது மாதிரி எதுவுமே இல்லை அந்த காலம். ஆமா, அந்த மாதிரி. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு உச்சி மலை, இப்போ மக்காவில் இருக்குன்னு பெரிய மலை இருக்குல்ல, அந்த மலை மேல ஏறி எல்லோரும் தொழுகைக்கு வாங்கன்னு என்ன செய்வோம், நம்ம கத்துவோம், ஒரு ஆளை கத்த விடுவோம் அப்படின்னு இப்படிலாம் சொல்லும் பொழுது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே ஏத்துக்கல். இது எப்படி, இது ஒவ்வொரு சமூகமும் செய்யறதான். இதுல என்ன செய்வாங்க, சில பேர் நெருப்பு முட்டுவோம்ன்றான். உச்சி மலையில என்ன செய்வோம், தொழுகு நேரம் வந்துருச்சுன்னா நெருப்பு முட்டோம்னா தொழுகிற நேரம் ஒளியை பார்த்து தெரிஞ்சுக்குருவாங்க. இப்படி சொல்லும் பொழுது இது எல்லாமே ஒவ்வொரு சமய கோட்பாட்டினுடைய ஒரு வேலையாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க நெருப்பு மூட்டுறது யாருடைய வேலை அப்படின்னா, மஜூசிகள் அப்படின்னு இருக்கான். அவங்க யார் அப்படின்னா, அந்த நெருப்பு வணங்கக்கூடியவங்க. இப்ப நம்ம மூட்டணும் அப்படின்னா, அவங்க ஒருவேளை மஜூசி அவங்க மூட்டி இருக்காங்களோ அப்படின்னு ஒரு நினப்பெல்லாம் வரும்.
இப்போ சூறு ஊதுறது, நம்ம கொம்பு ஊதுறதுன்னு சொல்கிறோம்ல, இது யாருன்னா யூதர்களுடைய ஒரு பழக்கம். அதே மாதிரி மணி அடிக்கிறது, இது வந்து கிறிஸ்தவர்களுடைய ஒரு பழக்கம். இப்படியா ஒவ்வொரு நபருடைய பழக்கம் இருக்குது. இப்போ இதை பார்த்து அதை அவங்க நினச்சிக்கிற கூடாது. அப்போ ஒரு என்ன செய்யுது, ரெண்டு பேர்த்துக்கு ஒரு இடம் ஒரு ஒரு என்ன செய்கிறது அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் வந்துடும் அப்படின்னு ஒரு முடிவு செய்கிறான். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து கனவு காண்கிறான். ஒரு சில சஹாபாக்குன்னு சொல்கிறோம், நபிகளாருடைய வாழ்ந்த காலத்தில் இருந்த நபர்களுக்கு பேர் சஹாபாக்குன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு சில சஹாபாக்கள் கனவு காண்கிறான். எப்படி கனவு அப்படின்னா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவங்க கனவுல வந்து அந்த வார்த்தைகள்லாம் விழுகுது. அப்புறம் விழுந்தோடனே அவங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமா இருக்கு, என்னடா புதுசு அல்லாஹு அக்பர் அப்படின்னு வருது. அப்புறம் பார்த்தா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குது. இன்னொரு ஒரு சஹாபிக்கு கனவுல அன்னைக்கு இரவு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு இரவு ஒருத்தருக்கு என்ன செய்யுது, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்குது. இன்னொருத்தருக்கு ஹய்யால சலாத்துன்னு கேட்குது அந்த இரவுல. இன்னொருத்தருக்கு ஹய்யால ஃபலாஹ்ன்னு கேட்குது. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, இது எல்லாத்தையும் வந்து நபிகளாட்ட வந்து சொல்றாங்க. யாரை சொல்ல, நாங்கள் இந்த மாதிரி இன்னைக்கு தூங்கும்போது இந்த மாதிரிலாம் கனவு கண்டமே அப்படின்னும் போது, நம்ம நேற்று நம்ம ஒரு மசூரா பண்ண பாருங்க, மசூரான்ற ஆலோசனை செஞ்ச பாருங்க, அதனுடைய பிரதிபலன் தான் இது. இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த வார்த்தைகள்லாம் ஒன்று சேர்த்து நம்ம மக்களுக்கு ஒரு அழைப்பா கொடுப்போம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, முடிவு பண்றோம். இதுல இருந்து அப்படியே உருவாகி வருது. எப்படி நம்ம அழைப்பு, ஒருத்தர் உச்சியில நின்றுக்கிறோம், பெரிய இடத்துல நின்று இப்படி என்ன செய்ய, உரத்த குரல்ல சொல்லணும். எப்படி சொல்லணும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹு அக்பருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் மிக பெரியவன். அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் சாட்சி கூறுகிறேன் அஷ்ஹது நான் சாட்சி கூறுகிறேன் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் இறைவனை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக நான் சாட்சி கூறுகிறேன். வணங்குவதற்கு யார் தகுதியானவன், அல்லாஹ் மட்டும்தான் தகுதியானவன். அவருக்கு இணையாக இன்னொருத்தர் ஆமா நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னு அந்த வார்த்தை என்ன செய்யறது, அவர் பறைசாட்டுவர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்து அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நான் முஹம்மது நபியை அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக சாட்சி கூறுகிறேன். முதல் வந்து இறைவன் யாரு, இறைவன் வந்து வணங்கக்கூடியவன். அடுத்து இறை தூதரை பத்தி நம்ம என்ன செய்யலாம், அங்க பிரகடனப்படுத்துறது நபி முஹம்மது. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி தான் அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்பதாக நான் என்ன செய்கிறேன், சாட்சி கூறுகிறேன். அதுக்கடுத்து ஹய்யா அலஸ் ஸலாத், நீங்கள் தொழுகையின் பக்கம் வாருங்கள். தொழ போறோம் என்ன செய்ய, முதல் வந்து அல்லாஹ்வை புகழ்றது, ரெண்டாவது வந்து எதற்காக வேண்டி நம்ம வந்து தொழுக போறோம் அப்படின்ற விஷயத்தை கான்செப்ட், இறைவனுக்காக மட்டும் தொழுகிறது. மூன்றாவது இறை தூதரை பத்தி நம்ம என்ன செய்யற மக்களுக்கு அறிவிப்பு செய்யறது. நான்காவது நீங்க தொழுகையின் பக்கம் என்ன செய்யுங்கள், வாருங்கள். அப்ப தொழுகின்றது என்ன அப்படின்ட்டு அடுத்த வாசகம், ஹய்யா அலல் ஃபலாஹ், நீங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள். தொழுகையில தான் உங்களுக்கு என்ன இருக்குது, வெற்றி இருக்குது. அப்ப நீங்க தொழுகையின் பக்கம் வாருங்கள், தொழுகையை கொண்டுதான் உங்களுக்கு என்ன இருக்கு, வெற்றி இருக்கு. அப்ப நீங்க வெற்றியின் பக்கம் என்ன செய்யுங்க, வாருங்கள் சொல்லிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அடுத்த வார்த்தை, அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு என்ன செய்யறது. ஒரு மனிதர் எப்படி சொல்லணும் அப்படின்னா, உரத்த குரல்ல சொல்லணும். அந்த விஷயத்தை உள்வாங்கினா மட்டும்தான் என்ன செய்யும், அந்த உரத்த குரல்ன்றது வரும். அது மகிழ்ச்சியோட ஏன் அப்படின்னா, அல்லாஹ் மிகப்பெரிய அழைக்கிறத கவலையோட அழைக்க உரத்த குரல் இன்னும் சொல்லப்படுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, பொதுவாக வந்து பல சமூகங்கள், நம்ம எந்த சமூகத்தை நமக்கு குறை சொல்றது நம்ம வந்து நமக்கு ஆகமாக்கப்பட்டது இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, அது ஒரு பல பிரிவுகள் பல ஜாதிகளாக என்ன செஞ்சிச்சு, பிரிஞ்சு கிடந்துச்சு. அப்பயும் அந்த சிந்தனைகள்லாம் இருந்துச்சு அரபுகள்கிட்ட. ஓகே, எப்படின்னா அடிமை வம்சம் அப்படின்னா இருந்தாங்க. அடிமையானவங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, மேல் ஜாதியை உள்ளவன தொடக்கூடாது. இப்படிலாம் என்ன செஞ்சிச்சுன்னா, அந்த மக்கள்கிட்ட தீண்டாமை என்பது மிக மிக மோசமா இருந்துச்சு அந்த அரபுகள்கிட்ட. அப்ப நபிகளார் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இதெல்லாம் உடைக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. ஓகே, இஸ்லாத்துல தீண்டாமை என்பது கிடையாது, யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது கிடையாது அப்படின்ட்டு. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, மிகவும் அடிமை வம்சத்தை சேர்ந்த பிலால் அப்படின்ற ஒரு நபர். பிலால்
இவர் யார் அப்படின்னா நீக்ரோ அடிமை. ஓகே. அந்த நீக்ரோ அடிமை இப்போ உள்ள காலங்களில் மக்கள் எப்படி வந்து அவங்கள வந்து பாவிப்பாங்க அப்படின்னா கால்நடையை விட மோசமாக என்ன செய்வாங்க, பாவிப்பாங்க. இப்போ என்ன செய்யறாங்க நபிகளார், இந்த பாங்கு சொல்றதுக்கு மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கிறாங்க. பிலால் அந்த சமூக பிரதிநிதி தான் எடுப்பாங்க. அந்த சமூகத்துல ஒரு ஆளை எடுப்போம் அப்படின்னு எடுக்கிறான். இந்த ஏற்றத்தாழ்வுகளை மறைக்கணும் அப்படின்னு. அப்போ உள்ளவங்களுக்கு ரொம்ப கோபமாகுது. மேலே கொஞ்சம் இவங்கெல்லாம் தீண்டாத்த அதுங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சொன்னோன்னு நபியா சொல்கிறாங்க, இது பிலாலுக்கு மட்டும்தான் பொருந்தும். இது வந்து நம்மகிட்ட உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற இந்த கோட்பாடு இருக்காது அப்படின்னு சொல்லி மக்காவில் முதலாக அழைப்பு கொடுத்தவர் யாருன்னா பிலால் தான். அப்போ அப்படியே என்ன செய்யறாங்க, உடனே அது சூழலே அப்படியே மாறுது. அப்போ எந்த மனிதன் தாழ்ந்தவன் கிடையாது, உயர்ந்தவன் கிடையாது, சிந்தனை மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சமச்சீரான ஒரு சமூகத்தை அங்க என்ன செய்யறாங்க, விதைக்கிறாங்க. அங்க நபிகளா என்ன செய்யறாங்க, விதைக்கிறாங்க. அந்த இதுல இருந்து வந்ததுதான் இந்த பாங்கு. அதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா, பாங்குக்கு பல போட்டிகள் உருவாச்சு. எதற்காக வேண்டிய அப்படின்னா நன்மையின் காரணமா. யார் ஒருவர் இந்த பாங்கனுடைய சப்தம் விட்டு எந்த ஒரு மனிதர் சொல்லுகிறாரோ அவருடைய சப்தங்கள் எந்த அளவுக்கு கேட்கிறதோ அது வரைக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு நபிகளார் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சப்தம் விட்டு சொல்ல எந்த அளவுக்கு கேட்குது. இப்போ அதுக்கு நம்ம அமெரிக்கன் காலேஜை தாண்டி கேட்குதுன்னு வைங்களேன், அந்த அளவுக்கு அவர் பாவம் செஞ்சான்னா அவர் பாவம் என்ன செய்யுது, மன்னிக்கப்படுகிறது. அதே போன்று நம்ம வந்து இஸ்லாத்துல வந்து மறுமை அப்படின்ற ஒண்ணு இருக்கு, நம்ம நம்புறோம் இருக்கு. இறப்புக்கு பிறகு இன்னொரு இறப்புக்கு பின்னர். ஏன் அப்படின்னா அநியாயம் செய்த இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அநியாயம் செஞ்சிருவான். அப்போ அநியாயம் செய்த மனிதனுக்கு யாரை தண்டனை கொடுப்பது? அன்னைக்கு நான் அநியாயம் செஞ்சிடறேன், அப்போ நான் அநியாயம் செஞ்சேன்னா அதோட முடிஞ்சிருமா? இப்போ நான் அநியாயம் செஞ்சதுக்கு என்னுடைய பிள்ளை பாதிக்கப்படுவானா? அதற்கு பேர் நியாயம் கிடையாது. அப்போ அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு ஒரு அநியாயம் கிடைக்கணும். அப்போ அது அநியாயம் விளைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு நீதம் கிடைக்கும். அப்போ மறுமை அப்படின்ற ஒன்று இருக்குது. நம்ம இஸ்லாத்துல அது மிக முக்கியமான ஒன்று. மறுமை என்ன செய்யும், நம்பினா மட்டும்தான் அவன் முஸ்லீமாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அப்போ இந்த ஒரு மனிதன்லாம் இறந்ததற்கு பின்பதாக சில மனிதர்கள்லாம் மிகவும் உயர்ந்தவர்களாக வருவார்கள். நபிகளா சொல்றாங்க, சில மனிதர்கள் கழுத்து உயர்ந்தவர்களாக வருவாங்க. கழுத்து உயர்ந்தவர்களாக என்ன செய்வாங்க, வருவாங்க. இவங்க யாரு அப்படின்னா இந்த உலகத்துல பாங்கு சொன்ன நபர்கள். இந்த உலகத்துல யாரெல்லாம் இறைவனின் பேரை சொல்லி அழைத்தார்களோ இந்த நபர்களை தான் என்ன செய்வாங்க, நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய கழுத்து உடையவர்களாக வருவாங்க. எல்லா மக்களும் அறிந்து கொள்வார்கள் இவர்கள் சிறப்புக்குரியவர்கள் அப்படின்ட்டு. அப்ப ரகுமான் ஐயாட்ட இப்ப நீங்க வந்து மோதிலாக இருக்கீங்க, எத்தனை ஆண்டுகளாக இருக்கீங்க? நான் இப்போ குறைஞ்சது ஒரு 4-5 வருஷமா இருக்கிறேன். வெளியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த பள்ளியில வந்து வேலை செஞ்சு இப்போ 2வது வருஷம் ஸ்டார்டிங். இதுக்கு முன்னால உங்க குடும்பத்துல உங்க அப்பாவோ தாத்தாவோ இதுல மோதிலாக இருந்திருக்காங்க? இல்லை, யாரும் இல்லை. அப்பா தாத்தா யாருமே இல்லை. அவங்க எல்லாம் வியாபாரம்னா என்னுடைய ஃபீல்டு வந்து ஹோட்டல் தான். ஹோட்டல்ல வந்து சமையல் மாஸ்டர் நான். சரி சரி. அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் அதோட எனக்கு இதில் வந்து நன்மை அடிப்படையில் இருக்குது. மக்களுக்கு வந்து இந்த அழைப்பு சொல்லும் போது நமக்கு உள்ளார ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கான ஒரு தேர்ந்தெடுத்து இந்த வேலைக்காக நான் வந்தேன். இப்போ சாதாரணமாக எல்லோருமே இஸ்லாத்தை நோக்கி போகக்கூடியவங்க தான், ஒவ்வொரு நாளும் நபியை நினைச்சு தொழக்கூடியவங்க தான். ஆனாலும் கூட நீங்கள் ஒரு 8 முன்னால் வைக்கிறீங்க, எல்லாரையும் அழைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்குள்ள இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு நாளிலிருந்து எல்லா நாளும் அவர் பற்றியான அல்லது இறை பற்றியான நினைப்பு உங்களுக்குள்ள இருக்கு, மனசுல ஆழமா இல்லை. அதனால தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்க முடியும். இப்போ நான் சொல்றது, இப்போ இயல்பாகவே இந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்ட இந்த 4-5 ஆண்டுகளில் மற்ற எந்த வேலைக்கும் போவீங்களா, போக மாட்டீங்களா? பொருளாதாரத்துக்கு என்ன பண்றீங்க? பொருளாதாரத்துல இதுல வர ஒரு வருமானம் இருக்குது, அது இல்லாம இருக்கிறது போதுமானது. இதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம முன்ன சம்பாதிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல்டில் வேலை செய்யும் போது ஒரு டெய்லி ஒரு 1000 ரூபாய் 800 ரூபா சம்பளம் கிடைக்கும். ஆனால் இதில் சேலரி கம்மி தான். ஆனால் இதில் என்ன அப்படின்னு சொன்னால், கம்மியான சேலரினால ஒரு அபிவிருத்தியான இறைவன் புறத்துலேருந்து ஒரு உதவி கிடைக்குது. அதை நான் இதில் நான் உணர்ந்திருக்கேன். இதில் வந்துருக்கு, இது கம்மி சேலரி தான். ஆனால் இந்த சேலரியில் இறைவன் புறத்துலேருந்து எனக்கு கூட ஒரு அபிவிருத்திகள், நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம், மன திருப்தி, ஆத்மார்த்தமான திருப்தி கிடைக்குது இதில். இப்போ ரகுமான் மோதினாருக்கு வந்து இங்கே ஊதியத்தை வந்து யார் கொடுக்குறாங்க, எவ்வளவு வாங்குறீன்னு நான் கேட்கல, ஆனால் யார் கொடுக்குறாங்கன்னு கேட்குறேன். மசூதியில இருந்து தருவாங்க. ஒவ்வொரு மாதமும் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு மாதம்
அதான். இப்போ இந்த ஊதியத்தை வந்து இப்போ நீங்கள் வந்து என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் யோசிச்சது உண்டா? இல்லை ஐயோ நம்ம வந்து இயல்பாக இன்னொரு வேலைக்கு போயிருந்தோம்னா ஒரு பொருளாதாரத்தை ஈட்டியிருக்கலாம், நம்ம குழந்தைய நல்லா படிக்க வச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்காங்க? அப்படி ஏதாவது ஒரு நாளைக்கு தோணும், தோணாமலாம் இல்லை. அப்போ என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு முஸ்லீமுடைய வந்து ஒரு சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையோட இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. அப்போ அதோடைய பெனிஃபிட்டை பார்க்கும்போது இது நமக்கு பெருசா தெரியல. இந்த பொருளாதார வாழ்க்கை அது இது வந்து போதுமானதா இருக்கு. அப்ப இதோட சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னா, இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. அந்த வாழ்க்கைக்கு இது வந்து நமக்கு ஒரு டெபாசிட் பண்ற மாதிரி இது. அதனால இந்த டெபாசிட்டோட அந்த டெபாசிட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி மனசளவுல வந்து ஒரு ஆத்மாத்திரம திருப்தி நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கிராம தெய்வங்கள்லாம் ஒரு பூசாரிகளாக இருப்பாங்க. ஆமாம். இப்போ அவங்க வந்து பூஜை செய்யாத போது ஒரு சாதாரண மனிதர்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஆலயத்துக்கு போயிட்டாலோ அல்லது அதை நோக்கியான சிந்தனைக்கு போனாலோ அவங்களுக்குள்ள ஒரு அருள் ஒன்று வரும். உண்மையை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி மோதினாருக்கு வந்து நீங்கள் அந்த சொல்லக்கூடிய அந்த 5 வேளை தொழுக்கு அளக்கிற போது உங்களுடைய மனமும் உடலும் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. பாங் சொல்லும் போது உண்மையாக நம்மளுடைய மனசு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக ஏற்படும், சோர்வாக இருக்காது அந்த பாங் சொல்ல டைமில் மட்டும். அது வந்து இந்த அருள் பண்ணுற மாதிரி அது மாதிரிலாம் இல்லை. நார்மலாக வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இந்த உரத்த குரலில் சொல்லணும், நம்ம வந்து ஒரு கண்ணியமான வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி நாங்கள் தொழுகைக்காக ஒழு செய்கிறோம், அது மாதிரி சுத்தமாக ஒழு செஞ்சுட்டு அந்த இடத்துல வந்து நாங்கள் போய் நிற்கும் போது வந்து முன்னாடி சொன்னார் தானே அந்த பிலால் அவங்க ஒரு அழைப்பு பண்ணி செஞ்சாருன்னு, அது மாதிரி தான் எங்களை அழைப்பாங்க. அதனால வந்து அதோடைய முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டாக நம்ம செய்வோம். அது அப்போ அந்த அருள் வர்றது அப்படிங்கிறதுல ஒரு மனசில் வந்து ஒரு இறைவனுடைய சிந்தனையோடு நம்ம செய்வோம் அது அந்த வேலை. இப்போ வந்து நம்ம எல்லாரும் உலகியல் வாழ்க்கையில் தான் வாழ்கிறோம். நம்மளுக்கு வந்து ஒரு இறப்பு இருக்குது, துக்கம் இருக்குது, திருமணத்துக்கு போகணும், இறப்பு வீட்டுக்கு போகணும், அல்லது சடங்கு போகணும், இப்படிலாம் இருக்கும். ரகுமான் அவர்களுக்கு இந்த நாளை இந்த வருத அந்த பொறுப்பேற்றதுக்கு பிற்பாடு எவ்வளவு இழக்கிறீங்க நீங்கள்? பொது வாழ்க்கை உலகியல் வாழ்க்கை எதுவும் இழக்கிறீங்க? இருக்கு, நிறைய இருக்கு. ஒரு சில சமயத்தில் வந்து யார் வெளியில் போகிற வேலை இருக்கும். அப்போ அந்த டைமில் மசூதியில் வந்து யாரையாவது நியமிச்சுட்டு தான் போகணும். இப்போ நான் இப்போ செய்கிறேன்னா எனக்கு இல்லைன்னா யாராவது ஒருத்தர் நம்ம சொல்லிட்டு தான் போகணும், அவங்க வந்து செய்யணும். இப்போ அது கிடைக்காத போது சமீபத்தில் கூட ஒருத்தர் இறந்தாங்க, அதுக்கு எங்கள் ஊருக்கு நான் போக முடியல. இப்போ அதுக்கு மேலே அவங்களுக்காக நம்ம இங்கேயே பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கணும். கொஞ்சம் மனத்தில் அந்த இருக்கும், சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனால் இதோட எனக்கு இதில் எல்லா ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நம்ம பொறுமையாக இருக்கும்போது நம்ம எதுக்கான கிஃப்ட் வந்து இறைவன் புறத்துல நம்மகிட்ட வரும். அப்போ வந்து மறுமையோடைய சார்ந்தே நம்ம மனசை வந்து பக்குவப்படுத்திக்கும். அவ்வளோதான். இந்த பொறுப்பேற்றுக்கிட்ட இந்த பள்ளிவாசல்ல உங்களுக்கு வந்து ஒரு உடல் நோவு வந்து என்னால் முடியவே இல்லை, ஒரு நாள் நான் வந்து ஒரு நாள் நான் அழைக்கல, நான் பாங்கு சொல்லலை அப்படின்னு ஏதேனும் உங்களுக்கு ஒரு கஷ்டகாலம் உண்டு இருந்துச்சு? அப்போ மாற்றி விட்டுருவாங்க. இமாம்கிட்ட நம்ம சொன்னால், அவர்கிட்ட சொன்னால் அவர் யாராவது ஒருத்தர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருவாங்க. அவர் வந்து பாங்கு சொல்லிட்டு வராங்க நாளில். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அதெல்லாம் வந்து எல்லாமே அது ஒரு மாற்று இருக்கு. இப்போ ஒரு இஸ்லாத்தை அடைவதற்கு வந்து அந்த இறைவனை நினைக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நினைவு தான். அப்படி நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு தருணத்தில் அது பாடிட்டு இருக்கிற போது நீங்கள் நபிகளை நோக்கி சென்றதான உணர்ந்த அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்படி உணர்வு எனக்கு வந்ததில்லை. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம பாங் சொல்லும் போது அந்த சிந்தனை நம்ம வரும், நம்மளுடைய இறைவனை நம்ம சந்திக்க போகிறோம், இறைவன் இடத்துல பேச போகிறோம். தொழுகை அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கும் மனிதனுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை தான். அதுக்காக நம்ம ஒரு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு அழைப்பு நம்ம கொடுத்து நம்ம இறைவன் இடத்துல நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மனசுல உணர்ந்துருக்கு. நம்ம படைத்த இறைவன் ஒருவன் தான் இருக்கான், அவன்கிட்ட நம்ம பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஒரு மனசுல வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சிந்தனை வரும். அப்படி தோணும். அது எப்பயுமே அந்த பாங்கு சொல்லிட்டு அங்க தொழுக போகும்போது அது கண்டிப்பா வரும். ரொம்ப சந்தோஷம். பையன் எனக்கு இப்போ மோதினார் இருக்கார்ல, இப்போ மோதினார் வந்து நீங்கள் சொல்வதை போல் அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்பு கொண்டவராக இருக்கார். இப்போ எனக்கு அடுத்த ஒரு கேள்வி, அவர் வந்து எந்த அளவிற்கு அந்த சுத்தபத்தம் நம்ம ஊரில் சொல்கிறாங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தராக இருப்பானா? இப்போ குறிப்பாக ஏன்னா இப்போ மற்றவங்க வருவாங்க, சில நேரத்தில் சூழல் இல்லாமல் இருந்தால் வெளியில் போயிருந்துருக்கலாம். பட் ஆனால்
அவர் வந்து நேரம் தவறாம இருக்கு, அதை நினைவுகளோடவே இருக்கக்கூடிய ஒருத்தரா இருக்காரு, ஒரு பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒருத்தரா இருக்காருல்ல. இப்ப அவர் வந்து இந்த சுத்தபத்தன் பேசுற போது உணவு சார்ந்த விஷயங்களில், வீடு சார்ந்த குடும்பம் சார்ந்த கட்டுப்பாடுகளில் மோதினாருக்கு கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? பொதுவாகவே இஸ்லாத்தில் வந்து உணவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுன்னு கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், சில விஷயங்கள் வந்து மார்க்கம் ஹராம் அப்படின்னு சொல்லுது. ஏது உதாரணத்துக்கு பன்றியினுடைய இறைச்சி நம்ம சாப்பிடவே மாட்டோம். அதே போல் செத்த பிராணி என்ன செய்ய மாட்டோம், சாப்பிடக்கூடாது. அதே போல் இறைவனுடைய பேர் சொல்லப்படாத பிராணி அறுக்கப்படுது அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இறைவனுடைய பேர் சொல்லப்படாமல் அறுக்கப்பட்ட பிராணி நம்ம பொதுவாகவே நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் அறுப்போம். ஏன்னா இது வந்து இறைவனுக்காக வேண்டி உள்ள பிராணி, அதை இறைவனுக்காக வேண்டி நான் அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறுத்தா மட்டும்தான் அது என்னது, அதுக்கு பிறகு ஹலால். நம்ம ஹலால் சர்டிபிகேட்னு பார்த்துருக்கோம். அது யார் அப்படின்னா முஸ்லிமான ஒருத்தர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்தால் மட்டும்தான் அந்த கறியை நம்ம என்ன செய்யணும், நம்ம சாப்பிடணும், பயன்படுத்த முடியும். இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. இப்போ இந்த உணவுல வந்து மார்க்கம் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட்டு பாங்கு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். ஏன்னா நான்வெஜ் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கப்பட்ட நான்வெஜ்ஜை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அதோட சாப்பிட்டதோட போய் என்ன செய்யலாம்? அப்ப மோதினாருக்கு வந்து உணவு கட்டுப்பாடு கிடையாது. மோதினாருக்கு மட்டும் கிடையாது, இஸ்லாத்திலே அது கிடையாது. இஸ்லாத்திலே யாருக்கு இந்த விதமான அந்த உணவு கட்டுப்பாடுன்றது, அதாவது இறைவனுடைய பேர் சொல்லப்படாத பிராணி தான் சாப்பிடக்கூடாது ஒழிய, அது சொல்லப்பட்ட எல்லா பிராணி என்ன செஞ்சுக்கலாம், ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், கோழி எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்போ வந்து மோதினருக்கு அதே சட்டத்திட்டம் தான். அதே மாதிரி உறவு கூடுறது அப்படின்னா எங்கிட்ட வந்து நம்ம பொதுவாக இஸ்லாத்துல வந்து துறவரம் என்பது கிடையாது. துறவரம் என்ன, நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன், நான் சன்னியாசியாவே இருந்துக்குவேன், அப்படிப்பட்ட நபர் தான் பாங்கு சொல்லணும் அப்படின்னா மார்க்கம் அனுமதி கொடுக்கல. நீ என்ன செய்யணும், கல்யாணம் முடிக்கணும், உனக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்கணும், குடும்ப அமைப்புக்குள்ள இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீ நல்ல மனிதனாக இருக்க முடியும். இஸ்லாம் என்ன செய்யுது, எங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நல்ல மனிதன் கிடையாது என்ன, போதாவது நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், மனைவியோட சண்டை போடாங்க, நல்லா ஒழுக்கமாக இருங்க, மனைவி தாய்க்கு மத்தியில் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சுமூகமாக தேய்ச்சி வைங்க அப்படின்னு நான் கூட சொல்கிறேன். ஆனால் நான் எனக்கு குடும்பமே இல்லை அப்படின்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் அதை அனுபவித்தால் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட உபதேசம் பண்ண முடியல, என்னால் செய்ய முடியாது உபதேசம். அப்போ வந்து மார்க் என்ன சொல்லுது, இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ கல்யாணம் முடிச்சாலும் தான் முழு மனிதன் அப்படின்னு மார்க் சொல்லுது. அப்போ மத்தியனுக்கு அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, குடும்பமும் இருக்கணும். குடும்பம் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும், அவர் வந்து அந்த மத்தியனா இருக்கிறதுக்கு தகுதியான நபராக என்ன செய்யறாரு, மாறுறார். எப்படி வந்து ஒரு பள்ளியுடைய இமாமா இருக்கிறவருக்கு குடும்பமும் இதெல்லாம் முக்கியமோ, அதே போன்று பள்ளியினுடைய மோதினாருக்கு இது முக்கியம். இந்த இடத்துல இப்போ அவர் வந்து ஒரு குடும்பம் சமூக அமைப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இஸ்லாம் வலியுறுத்துது. கணவனை மனைவி இழந்தவங்க அப்படி ஏதாவது வேறுபாடுகளை காட்டுறாமா? இல்லை, அப்படிலாம் இதில் அவசியம். ஒருத்தருக்கு என்ன இல்லை, மனைவி இல்லை, தவறி இருக்காங்க, ஆனால் ஒரு முதலாளர் இருக்கலாம், தாராளமாக அவர் என்ன இருக்கலாம், அவர் இருக்கலாம். ஆனால் ஒன்று மார்க்கம் சொல்லுது, நீங்கள் பாங்கு சொல்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து சில ஒழுக்கங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அது என்னன்னு கேக்குறீங்க? என்ன மாதிரி ஒழுக்கம்னா, நீங்க ஒளி செஞ்சுக்கிறணும். பாங்கு சொல்லும் போது என்ன செய்யணும், ஒளி செஞ்சுக்கணும். ஒழுண்டா நமக்கு தெரியும் என்ன தெரியுமோ, ஒழுன்றது சட்டம். ஒழு இருந்தால் தான் தொழுகையே கூடும். ஒழு இல்லாமல் ஒருத்தர் தொழுகிறான்னா தொழுகை கூடாது. ஒழுண்டா என்ன, முகங்களை கழுவிக்கொள்வது, கையை கழுவிக்கொள்வது, தலையை தடவிக்கொள்வது, சுத்தத்தை வெளியிடும், காலை வந்து என்ன செய்யணும், இது வந்து 4 இதெல்லாம் நம்ம செய்யணும். இந்த சுத்தமா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர், இப்போ பாங்குக்கு ஒருத்தர் என்ன செய்யறாரு, இந்த சுத்தமா சொன்னால் மட்டும்தான் நன்மை கூட அப்படின்னு மார்க்கம் சொல்லிக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒழுவே இல்லாமல் என்ன செய்யறாரு சொல்றான்னா பிரச்சனை இல்லை, சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா இது சுண்ணத்து, நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருப்போம், இது சுண்ணத்து தான் பாங்கு சொல்றது. அப்போ அப்படி என்ன செஞ்சுக்கலாம், ஒருத்தர் சொல்லிக்கலாம். ஆனா ஒரு மனிதன் குடும்ப உறவுல சேர்ந்து இருக்க, மனைவி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் நம்ம பிராக்டிக்கா பேசிக்கிறோம், கணவன் மனைவி என்ன செய்யறாங்க, சேர்ந்து இருக்கிறாங்க. இப்போ டைம் 5 மணி ஆயிடுச்சு, பாங்கு சொல்லணும், சரி ஆமா போய் பாங்கு சொல்லிடுவோம்னு சொல்லணும், அப்படி சொல்லுவது கூடாது. அப்ப அவர் குளிச்சுட்டு சுத்தமான பின்னாடி தான் என்ன செய்யணும், அவர் பாங்கே சொல்லணும். அப்ப வந்து பாங்கு சொல்லக்கூடியவர் மிகவும் சுத்தமானவராக என்ன செய்யணும் இருக்கிறத மார்க்கம் அனுமதி இப்படி சொல்லுது. மார்க் சுத்தமா என்ன செய்யணும், ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கு, அதே நேரத்தில் ஒரு வரையறையும் இருக்கு. இப்ப முக்கியமான ஒரு கேள்வி உங்களிடம் கேட்டுருந்தோம், இந்த மோதினார் ஆண் மட்டும்தான் இருக்கணுமா, பெண்ணும் உண்டா? பொதுவாக வந்து இஸ்லாம் வந்து ஆண் பெண் எந்த விதமான வேறுபாடும் பார்க்கலாம். ஒரு விஷயத்தை அசல் கான்செப்ட், இப்போ படிக்கணும்,
இப்போ பெண் இவ்வளவுதான் படிக்கணும், ஆண் இவ்வளவுதான் அதெல்லாம் கட்டுப்படுத்தல. இஸ்லாம் எதை கட்டுப்படுத்தல. ஆனா இஸ்லாம் வந்து இயற்கைக்கு மாறாக எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை மார்க்கும் தடை பண்ணுது. இயற்கைக்கு மாறான என்ன அப்படின்னா, அதாவது நான் ஒரு மனிதன், நான் ஒரு ஆண் மனிதன், எனக்கு ஒரு பெண்ணை பார்த்தா இச்சை வரதான் செய்யும். ஒரு பெண்ணு ரோட்ல போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு அழகான பெண்ணா இருக்கிறா அப்படின்னா நான் என்ன செய்வேன், நல்லா இருக்கான பொண்ணு அப்படின்னு நான் என்ன செய்வேன், பார்க்குது. அதே பொண்ணு என்கிட்ட பேசிச்சு அப்படின்னா, பரவாயில்ல, ஸ்வீட், நல்ல குரலா இருக்குது, நல்ல அழகா இருக்குது அப்படின்னு நான் இது மனிதனுடைய இயற்கை தன்மை. இது ஓகே, அது வந்து அது மாற போறது கிடையாது. இப்ப பெண்களுக்கு மார்க்க என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களுடைய குரல், அவங்களுடைய குரல் முதற்கொண்டு மர்மம் அப்படி, அதாவது எப்படின்னா மர்மஸ்தானம் நம்ம சொல்றோம்ல, மறைக்க வேண்டிய பகுதி பெண்களுடைய குரல் கூட. ஏன்டா அந்த குரல் வந்து பல வசியத்தன்மையை கொடுக்கும். அப்ப அந்த பெண்கள் வந்து பாங்க சொல்றாங்க, உதாரணத்துக்கு நம்ம பெண் நம்ம அங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பல ஆண்களும் பெண்களும் கலக்கும் பொழுது அங்க பல பிரச்சனைகள் என்ன செய்யுது, உருவாகுது. அப்ப ஒரு சின்ன பிள்ளை வந்து நம்ம பாங்க சொல்ல நம்ம இங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்கள் பல நபர்கள் இங்க தொழுகைக்கு வருவாங்க. அந்த பெண்ணை பார்த்தோன்னே நல்லவனும் வரத்தையும் செய்வான், கெட்டவனும் என்ன செய்வாங்க, தொழுகைக்கு வரத்தையும் செய்வாங்க. அப்போ ஒரு மனிதர் அவரை பார்த்து ஒரு இச்சை கொண்டானா அது பெரிய தவறாகும், இறைவனுடைய சமூகத்துல அது பெரிய தவறாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் கூட மார்க்கம் என்ன செய்யுது, அந்த குரல் வந்து சில வசியத்தன்மை இருக்குது. பெண்களுடைய குரல்லையும் சில வசியத்தன்மை இருக்குது. நம்ம அவங்கள அந்த பள்ளியில நம்ம பாங்க சொல்ல நம்ம அழைப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பல விஷயங்கள், பல மனிதருடைய சிந்தனைகள் மாறிடும். ஏன்டா நம்ம வந்து இறைவனை வந்து வணங்குவதற்கு தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஒரு நபரை நம்ம வந்து நியமிக்கிறோம். ஆனா அந்த சிந்தனைகள் மாறிடக்கூடாது. அப்ப பெண்களை போட்டா சில மனிதனுடைய சிந்தனை என்ன செய்யும், ஏன்னா மனிதன் நான் இயற்கைக்கு அப்பாற்பட்டு நம்ம சொல்ல, மனிதன் வந்து இயற்கைக்கு உட்பட்டான், இயற்கைக்கு அப்பாற்பட்டவன் மனித சமூகம் இல்லை. இப்ப இது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க இறைவனுடைய சட்டத்திட்டங்களும் என்ன செஞ்சிடும், மாறிடும். இப்ப தப்பா ஒரு மனிதன் ஒரு பெண்ணோட நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னா அது பெரிய பாவமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். அதனால பொதுவா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க நிர்வகிக்கணும் ஒரு விஷயம் இயற்கை உபாதை அப்படின்னு இருக்கத்தான் செய்யும் ஒரு மனிதன். அப்ப பெண்களுடைய மாதவிடாய் காலங்கள்ல இருந்து இயற்கை உபாதை தான், அதை நம்மளால என்ன செய்ய முடியாது, அதை நம்ம தடுக்க முடியாது. அப்ப அந்த சூழல்ல அவங்கள வந்து பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம வந்து நம்ம கரெக்டான டயத்துக்கு நியம பாங்க சொல்லணும்னு நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த பெண்ணை வந்து நிர்பந்திக்கும். ஏன்னா ஏற்கனவே அந்த பொண்ணு சிரமத்துல இருக்கு, ஒரு வழியோட இருப்பாங்க, மறுபடியும் நம்ம போய் அவங்கள போய் என்ன செய்வோம், சிரமம் துக்கத்தோட இருக்கிறவங்க போய் மறுபடியும் நம்ம அந்த துக்கத்தை வந்து, ஏன்னா 4 பேர் பேச என்ன செய்வாங்க, ஏன்னா நம்ம சொல்லிட்டே இருக்க நம்பிக்கைக்குரியவர் முஅத்தினார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த பெண்ணு வந்து சில சமயம் வயிற்று வெளியில படுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப அந்த இடத்துல யார் அந்த பொறுப்பு தேவையா இருக்கிறது. அப்ப இந்த பிரச்சனைகள் நான் இருக்கிறதுனால நம்ம ஆண்களை மட்டுமே என்ன செய்து இஸ்லாம் அனுமதிக்குவதற்கு அனுமதி. இப்போ பெண்களுக்கு வந்து ஒரு மாதவிடாய் அப்படிங்கிறது வந்து இயற்கை, அதை ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ அதுக்கப்புறம் அதனால தான் சில காரணங்களுக்காக இஸ்லாம் வந்து அனுமதிக்கலை. இப்போ இந்து மதத்தில் கூட பூசாரிகளாக இருப்பவர்கள் வந்து, அல்லது குறிப்பாக நாட்டுப்புற தெய்வத்தில் குலதெய்வத்துக்கு கூட அந்த மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வந்து கோயிலுக்குள்ளே போக மாட்டாங்க. அப்போ ஆனால் மாதவிடாய் நின்றதுக்கு பிற்பாடுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது பெண்களுக்கு. அவங்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை வந்து கிராம தெய்வங்களில் வழங்கும். அப்போ அதே 60 வயசு 70 வயசு பாட்டி வந்து சிலை பக்கத்தில் நிற்பாங்க. சில நேரங்களில் அவங்களே பூஜை கூட பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அங்கே ஒரு சுதந்திரம் இருக்கு. அல்லது வயதுக்கு வந்த பெண்களை அலோவ் பண்ணலை, காரணம் இருக்கு. ஒரு 70 வயது ஒரு அம்மா ஒரு மோதிலாலா மாறலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் உங்கள்கிட்ட இருக்கும் தானே? அது என்ன அப்படின்னா, நான் அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது பிரகாரம் பெண்களுடைய குரலை கூட மார்க்கம் என்ன செய்யுது அப்படின்னா, எங்கிட்ட வந்து அவுரத்து அப்படின்னு சொல்லுது, மர்மம். அதாவது என்ன செய்யுது, மர்ம உறுப்பு. இப்போ எப்படி நம்ம வந்து ஆடை உடுத்தி நம்முடைய உடல்களை நம்ம மறைக்கிறோமோ, பெண்களுடைய சப்தங்கள் கூட அதுதான் இறைவன் சொல்றான், நீங்க சப்தத்தை தாழ்த்தி பேசுங்க அப்படின்னு மார்க் என்ன செய்யுது. நீங்க உயர்த்தி பேசாதீங்க, தாழ்த்தி பேசுங்க. நீங்க ஆண்கள், அதாவது ஆண்கள்கிட்ட 70 வயசு இன்னைக்கு செய்தி வாசிப்பார நம்ம பார்க்குறோம். அப்ப நம்ம அதைத்தான் சொல்லுது, அதுல கூட என்ன செஞ்சிடக்கூடாது, மார்க்கம் வந்து பெண்களை பத்தி தப்பான ஒரு பார்வை வந்து விடக்கூடாது அப்படின்னு மார்க் என்ன செய்யுது. இன்னைக்கு பார்க்கணும், சர்வசாதாரணம் இன்னைக்கு நகலக்கூடியது 70 வயது மூதாட்டிய 20 வயசு வாலிப கற்பழிக்கிறான். இன்னொரு விஷயம், அவங்களுக்கு வந்து இயற்கை உபாதைகள்லாம் தாண்டி குடும்ப உறவு முறைன்னு ஒன்று இருக்கு. இஸ்லாம் வந்து ஒரு குடும்ப உறவு முறையை வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பேணுது. உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப நான் தொழுகிறேன், நான் பாங்கு சொல்றேன், இதே கேள்வியை வந்து பெண்கள் வந்து நபிகளாட்ட வந்து கேட்குறாங்க, பாங்கு சொல்றாங்க, அதை நன்மையை அடைஞ்சுக்கிறாங்க. ஜமாத்தா சேர்ந்து தொழுகிறாங்க, அதன் நன்மையை என்ன செஞ்சுக்கிறாங்க, அடைஞ்சுக்கிறாங்க.
போருக்கு, இஸ்லாம்ன்ற புனித போர் இருக்குல்ல, இஸ்லாமுக்கும் காஃபிர் சண்டை நடக்கும்போது போறாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னா ஷஹீதுடைய அந்தஸ்து. மார்க் என்ன சொல்லுவா அப்படின்னா, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த கேள்வி எனக்கு இல்லாம அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு, ஏன்னா அவங்க இறைவனுக்கான என்ன செய்யறாங்க, உயிர் நீந்தவங்க. அப்ப எந்த கேள்வி, புனிதத்தன்மை அடைஞ்சிடறாங்க. அப்ப எங்களுக்கு அதுவும் கிடைக்கலையே, ஆண்களுக்கே போயிருதே யாரும் சொல்லலாம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறான். எங்களுக்கு என்ன இருக்கு, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, எங்களுக்கு இந்த நன்மையெல்லாம் எப்படி கிடைக்கும்? அப்ப நபிகள் அங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ஆமா இந்த குடும்ப உறவை மேம்படுத்தக்கூடியவர்கள் பெண்கள் தான். ஆண்கள்னால என்ன செய்ய முடியாது, ஒரு குடும்ப உறவை மேம்படுத்த முடியுமானா அவனால முடியாது. ஒரு பிள்ளை அவனால வளர்க்க முடியாது. ஆனா 4 பிள்ளையா தான் ஒரு பெண் என்ன செஞ்சிருவான், வளர்த்துருவான். இப்ப நீ இவ்வளவு நன்மை இருக்குது பத்தியா, நீ எந்த நன்மையெல்லாம் எப்ப நீ அடைஞ்சிக்கிற முடியும் அப்படின்னா, உன்னுடைய குடும்பத்தை நல்ல சூழலை உருவாக்கிட்ட அப்படின்னா நீ அடைஞ்சிக்கலாம் அப்படின்றான். தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல நம்ம எல்லாமே ஒரு முற்போக்கான மாநிலம் தான். எல்லா விஷயத்துலையும் நம்ம இடம் கொடுப்போம். அது மத வழிபாடு சார்ந்த விஷயத்துலையும் சரி, அதில் ஒரு 8 முன்னால் இருக்கும் இஸ்லாம், எல்லா உரிமைகளையும் வழங்க தயாராக இருக்கும். அப்படி இருக்கிற போது பெண்களே தொழுவதற்கான தனி பள்ளிவாசல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு, வந்திருக்கு. ஆரோக்கியமாக அதை விஷயமா சொல்லணும். அப்படி இருக்கிற அந்த பள்ளிவாசலில் பெண்கள் மோதினாராக இருக்கலாமா? அதாவது இஸ்லாம் பெண்கள் பள்ளிவாசல் வர தடுத்தது கிடையாது, இது வரைக்கும் தடுக்கவும் கிடையாது, இனிமேலும் தடுக்க போறதும் கிடையாது, எப்பொழுதுமே தடுக்காது. அதோடைய மார்க்கம் அது இல்லை, மார்க்கம் கிடையாது. மார்க்கத்துல பெண்கள் பள்ளிக்கு வரலாம், தாராளமாக வரலாம்னு சொல்லியிருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மாற்று வழிகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்க சேஃப்டின்னு இருக்குல்ல, பெண்கள் சேஃப்டி, ஆண்கள் பெண்கள் இடிச்சிடக்கூடாது, அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. அப்ப 2 வழி இருந்துச்சுன்னா மார்க்கம் என்ன செய்யுது, பெண்கள் பள்ளிவாசலுக்கு தாராளமாக தொழுதுக்கலாம். அதே போன்று பெண்களுக்கு பெண்களே என்ன செஞ்சுக்கலாம், தொழுக வச்சுக்கலாம். இப்போ பெண்கள் இருக்கிறாங்க, நம்ம ஆண்கள் முன்னே செய்ய முடியாது, தொழுக முடியாது. இப்போ தனி இடம் இருக்குது, அது பெண்களாக தொழுதுக்கலாம், தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், நம்ம தொழுதுக்கலாம். ஆனால் பாங்குக்கு அப்படின்ற போது இப்போ பெண்கள் என்ன செய்வாங்க, இங்கே தனியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ மோதினார் இங்கே பள்ளியில் என்ன செய்கிறாரு, நம்ம ஒரு தனியாக இருக்கிறார். இப்போ நம்ம என்ன செய்யறோம், மோதினாரை பற்றி நம்ம கவலை ஒன்றுமே இல்லை, ஏன்னா ஒரு சேஃப்டி, ஆண்ணிடமும் சேஃப்டி. இன்னைக்கு பெண்களுக்கு பல விதமான பாலியல் வன்புணர்வை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப இதுல பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தனியா அவங்களை கண்காணிக்கிறதுக்கு இன்னொரு நபர்கள் நம்ம என்ன செய்யணும், நம்ம போடணும். இப்ப பாக்குறோம்ல, இயற்கை நேச்சுரல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப இன்னொரு நபர்கள் என்ன செய்யணும், போடணும். அப்ப ஒரு ஆள் போடுறதுக்கு இன்னொரு ஆள் என்ன செய்யறோம், நம்ம சேர்த்து அவங்க மீது நம்ம என்ன செய்யறோம், பலுவத்தை நம்ம கொடுக்குறோமே ஒழிய அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலை, அவங்களுக்கு இலகும் நம்ம என்ன செய்யலை, கொடுக்கல. இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோன்னா, ஏற்கனவே நான் சொன்னது பிரகாரம் தான். இப்போ நம்ம இமாமா இருந்தா என்ன செய்வாரு, இப்போ அவர் ஆணா இருந்தா டக்கு நம்ம சொல்றது பிறகு என்ன செஞ்சிடும், வேகமா நம்ம சொல்றோம்ல, ஏற்கனவே அங்க தூய்மை செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லி ஒழுக்கங்கள் அப்படின்னு உடனுக்கு என்ன செஞ்சிருவாரு, செஞ்சுட்டு உடனே வந்துடுவார். ஆனா பெண்களுக்கு அதனால என்ன செய்ய முடியாது. எந்த மாதிரியான பல பிரச்சனைகள், சில பெண்கள் நம்ம இங்கே மோதினாராவே நம்ம போட்டுட்டோன்னு வைங்களேன், ஒரு குழந்தை பெற்றிருப்பாங்க, அந்த சூழல்ல இருக்குது, குழந்தைக்கு பால் கொடுக்கணும். இப்போ என்ன செய்ய, பாங்கு சொல்ற இடத்துல குழந்தை எழுதுச்சுன்னா நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஏன்னா மோதினார்ன்றது யாரு, நம்பிக்கைக்குரியவர், கரெக்டான நேரத்துக்கு பாங்கு சொல்லக்கூடியவர். அப்போ ஒரு குழந்தை அழுகக்கூடிய இடத்துல பெண்ணால பால் கொடுக்கறதுக்கு அந்த பெண்ணு முக்கியத்துவம் கொடுக்குமா, பாங்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இஸ்லாம் ஆராய்ந்து தான் இதற்கு ஒரு ஆண்கள் இருந்தா தான் என்ன செய்யும், சரியா இருக்கும் அப்படின்ட்டு என்ன செய்யுது, மார்க்கம் ஒரு திட்டமிடலோட என்ன செஞ்சிருக்கு, இதை செஞ்சிருக்க ஒழிய பெண்களை ஒருபோதும் இஸ்லாம் என்ன செய்யறது கிடையாது, குறைத்து மதிப்பீடு செஞ்சதே கிடையாது. ரொம்ப நன்றி.